விட்டு வெளியே போறான்னா வேலைக்கு ஒரு மனைவி என்ன சொல்லாத போவானா? எங்கிருந்து என்ன வந்து நான் வந்தா சிந்து நாடகம் வந்துக்கிறேங்க. மனைவி சொன்னியா? வரும்போது என் மொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்படி சொன்னேன்? கொய்ந்தே அலுமுள்ளு அலுமுள்ளு. என் மொண்டாட்டி பேர் அலுமேல் தான். நான் செல்லமா அலுமுள்ளு அலுமுள்ளு தான் கூப்பிடுவேன். பாசமா பாசமா பாச பேர் கொண்டாடிலாம் பாச பேர் வைக்கலாம். இல்லன்னா சாப்பாடு ஏதியா தெத்தி அடிக்க மாட்டான். அலுமுள்ளு அலுமேல் இது மாதிரி நாடகத்துக்கு போறேன். நாடகம் முடிச்சுட்டு வரதுக்கு காலையில ஒரு 8-9 ஆகும். நீ ராத்திரில குழந்தை குட்டிமா வீட்டுல இருக்கிற ராத்திரில படுக்கும்போது நீ தரத்துக்குனே பாரு. என்ன கதுவே வீட்டு கதுவே கணவன் வெளியே போகும்போது என்ன சொல்லுவான்? நான் இரவு தங்கி வர போறேன், காலம் கெட்டு இருக்குது, திருடர்கள் பயம், ஆகையால கதவை நல்லா அடைச்சிட்டு உள்ள ஜாக்கிரதையா படுங்கன்னு சொல்லுவான். விஷயம் தெரியாதுன்னா அது மாதிரி சொல்லுவான். விஷயம் தெரியும் அது மாதிரி சொல்ல மாட்டான். நீ சாப்பிட்டு குழந்தை விட்டு கது மூட்டு உள்ள படுத்துருந்தனா திருட வரவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பாசகாலாடு பேத்தி எட்ட வச்சுட்டு உள்ள கட்டு மாட்டிட்டு சுத்தி முடுவான். இதுவே கதவு திறந்து வச்சுட்டு படுத்து பாரு, 4 நாய் உள்ள போந்து வந்து மாறும். திருட வர வந்து இப்படி நின்று பார்ப்பான். ஐயா ஐயா பிச்சைக்கார ஊருக்கு போகுது, கதவு தட்டு போட்டு கழுகுது, 4 நாய் உள்ள போந்து வந்து மாக்குது, இந்த வீட்டுல என்னடா இருக்க போகுது அப்படின்னு திருப்பி போயிடுவான். அதனால தாய் மொண்டாட்டியே நீ படுக்கும்போது திறந்துக்கினே படுறீ கதுவே அப்படின்னு நான் என் மொண்டாட்டியான சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கார சொல்லிட்டு போயிருப்பாள். எனக்கு தெரியாதுங்க.
உதவாய் கிடக்குல எப்படி ஒரு 4 நாளைக்கு வந்தா பணக்காரன் ஆயிட மாட்டேன் பக்தி என்பது உனக்கு இருக்க வேண்டாம். பக்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல ஓரமா வந்து உட்காந்து போக கூடாதா சாப்பிடுறது தூங்குவதுண்டே இருக்க கூடாது. பின்ன சாப்பிட அதிகமா சாப்பிட்டா தூக்கம் தான் வரும் பின்னாங்க ஐயா என் கணவர் எங்கென்றதனை சொல்ல வேண்டும். ஆமா. சொல்லிவிட்டு நீங்கள் விட்டு விடுவீர்கள் அல்லவா? ஒண்ணா விட்டுடுவோம். அப்படியா? ஆமா. சரி சொல்லுகிறேன் பாருங்கள். சொல்லு. அது பாருங்கள் என் கணவர் வருகிறார். நாராயண வரடா. ஆமா. வாடா டேய் நாராயணா. வாடா டேய். எங்களுக்காக ஓடி மறைந்த பேடியே படிக்க இடமில்லாமல் பாம்பின் மேல் படுத்தவிடு. அடே மீசியிலே மூசி இல்லாத பயலே. முகத்தில் மீசியா? இடமில்லாமல் பாம்பின் மேல் படுத்தவன். நான் மீசியில மூஞ்சி. கேசரி துண்ணவா? சீமேன் நாராயணம். போசாடா போசாடா. நம் கண்களில் தூளை தூவி விட்டார். அங்கே பாரு இங்கே பாரு ஓடி விட்டா. போனா எதுக்கு போயிட்டாங்க? இந்த படுதாவின் கொடுமை தாங்கவே முடியவில்லை. இப்போது தெரிகின்ற அம்மன் ஆலயம் அங்கு செல்ல வேண்டும். என்னுடைய அண்ணிடத்தில் அபயம் கேட்டு அங்கு சிறிது நேரம் இருக்கிறேன். வருகிறேன். போயிட்டமாப்பா. கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்தா நேரா போய் கோயிலா உள்ள புண்டாலவா? லட்சுமி தொழில் கோயிலா உள்ள அம்மன் அவளுக்கு அடைக்கலம் வந்து விட்டார். அம்மங்கோலா. அம்மங்கோலா. அம்மன் கோலம் இல்ல பாக்கோலா. அம்மங்கோலா. அம்மன் கோவில். அதான் கோயிலா கோயிலா. கோவில் அம்மன் ஆலயம். சரி ஏதோ ஒரு ஆலயம் விடு. போய் வாங்கிட்டா. அம்மன் அவளுக்கு அடைக்கலம் வந்து விட்டார். ஆமாங்க. அந்த அம்மன் யார்? உங்களை படைத்த தாய். அடைத்த தாய். ஆமா. உழைத்து சென்றால் தாய்க்கு எனக்கு விபரீதம் ஏற்படும். ஏனென்றால் இது ஆகாத நேரம். அதனால இன்று விடு. இன்று விடு. நாளை வரலாம். பொழுது விடியட்டும். லட்சுமி சிறைபிடிக்கலாம். லட்சுமி காப்பாற்ற வருவா. 7